அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய ராமானுஜம் அகாடமி பயிற்சி மையத்தின் சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் முதலாவதாக பொது தமிழ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பொது தமிழில் மொத்தம் 7 யூனிட் இருக்குது. அந்த 7 யூனிட்டில் நாம் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிற யூனிட் 7வது யூனிட். அந்த 7வது யூனிட்டில் முதலாவதாக திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்த்துட்டோம். இரண்டாவதாக அறநூல்கள் பார்த்துட்டோம். மூன்றாவதாக தமிழ் மொழியின் தொன்மை, தமிழ் அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் மொழியின் தொண்டு அந்த தலைப்பில் மூன்றாவதாக தமிழ் மொழியின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதையும் பார்த்துட்டோம். இப்போது நம்ம பார்க்க இருப்பது இந்த காணொளியில் உவே சாமிநாத ஐயர் பற்றிய தகவல்கள் ஒரே வீடியோவில் முழுசாக பார்க்க இருக்கிறோம். வாங்க இன்றைய காணொளிக்கு போகலாம். உவேசா முதல்ல பாடப்பகுதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த பிக்சரில் தெரியுதுல, இதுதான் உவேசாவுடைய வரைபடம். இன்னும் தெளிவான வரைபடம் கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் நமக்கு நேரம் இல்லை. இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா வேங்கட ரத்தினம், அதுதான் இவருடைய இயற்பெயர். பெற்றோர்கள் பார்த்தோம் அப்படின்னா வேங்கட சுப்பையா, சரஸ்வதி அம்மையார். பிறந்த ஊர் பார்க்குறோம், திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்திருக்காரு. காலம் பார்த்தோம் அப்படின்னா 19/2/1855 28/4/1942 வரை இந்த காலகட்டத்தில் தான் அவர் வாழ்ந்த காலம். இவருடைய பரிமாணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புலமை பெருங்கடனில் இப்போ கடல், எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழர், இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்தவர் அப்படிங்கிறது இவருடைய பரிமாணங்களாக சொல்கிறாங்க. சிறப்பு பெயர் பார்த்தோம் அப்படின்னா யாவரும் அறிந்தது தான். மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த பெயர் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்கிறோம். இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த தமிழ் தாத்தான்னு யார் அவருக்கு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். தமிழ் தாத்தா அப்படின்னு வேங்கட ரத்தினத்துக்கு பேர் வச்சது யாருன்னா கல்கி அப்படிங்கிறவர் தான் வச்சிருக்கிறாரு. அடுத்ததாக சிறப்பு பெயர் பார்த்தோன்னா குடந்தை நகர் கலைஞர் அப்படின்னு பாரதி வேங்கட ரத்தினத்துக்கு வச்சுருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பதிப்புத்துறையின் வேந்தர் அப்படின்னு பேர் இருக்குது. திராவிட வித்யா பூஷணம் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. இது யார் கொடுத்தாங்கன்னா பாரத தருமா மகா மண்டலத்தார் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது தட்சிணாத்திய கலாநிதி அப்படின்னு சங்கராச்சாரியார் இவருக்கு பட்டம் கொடுத்துருக்காரு. அடுத்ததாக இவர் ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. அது பின்னாடி இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. இருந்தாலும் பாடப்புத்தகத்தில் உள்ள நூல்கள் மட்டும் பார்க்குறோம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், நினைவு மஞ்சரி, என் சரிதம். இது இவருடைய வாழ்க்கை வரலாறு. ஒவ்வொரு மனிதனும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பாங்க. அது நமக்கு மிக முக்கியமானது. அந்த வகையில் உவேசா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் எது அப்படின்னா என் சரிதம் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக மணிமேகலை கதை சுருக்கம், உதயணன் கதை சுருக்கம், சிலப்பதிகார கதை சுருக்கம், திருக்குறளும் திருவள்ளுவமும், மத்தியார்ச்சுன மான்மியம், புத்தர் சரித்திரம், தியாகராச செட்டியார் சரித்திரம், நல்லுரை கோவை, சங்கத்தமிழும் பிற்கால தமிழும், கயற்கன்னி மாலை அப்படிங்கிறது கவிதை நூல். அடுத்ததாக தமிழ்ப்பா மஞ்சரி அப்படிங்கிற கவிதை நூல். இந்த நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக பட்டங்கள், இவர் வாங்கிய பட்டங்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா மகோபாத்தியாயா அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. யார் அப்படின்னா ஆங்கில அரசு சென்னை ஆங்கில அரசு, சென்னையில் இருந்த ஆங்கில அரசு 1906 இவருக்கு மகோபாத்தியாயா அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ எல்லாருமே டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பாங்க. என்னுடைய அனுபவத்தில் இந்த ஒரு டாக்டர் பிரச்சனை நடந்துச்சு. என்ன அப்படின்னா நாங்கள் ட்ரெயினில் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கும்பொழுது அந்த ரிசர்வேஷன் டிக்கெட்டில் என்னுடைய ப்ரொஃபஸர் நேமு டாக்டர் வருண்குமார் அப்படின்னு இருந்துச்சு. அந்த நேமை பார்த்துட்டு அதில் ஒரு பெண்மணிக்கு பிரசவம் அந்த டைமில்
உடனே அந்த டைமில் யார் டாக்டர் இருக்கிறாங்க, இங்கே யாராவது இருக்கிறாங்களான்னு ட்ராவல் பண்ணும்பொழுது அந்த நேம் லிஸ்ட்டை பார்த்துட்டு டாக்டர் வருண்குமார் எங்கே இருக்கிறாங்கன்னு திடீர்னு ஒரு 5-6 பேர் வந்து தேடிட்டு வந்து எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ப்ரொஃபஸரை தட்டி எழுப்பி தூக்குனாங்க. அவர் பதறி அடித்து போய் என்னடா அப்படின்ட்டு பயந்துட்டு எந்திரிக்கும் பொழுது தான் சொன்னாங்க, டாக்டர் இங்கே வாங்க, என் மனைவிக்கு வந்து பிரசவ வலியில் துடிக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ப்ரொஃபஸரை வந்து தூக்குனாங்க. தூக்கும்போது ஐயோ நான் அந்த டாக்டர் இல்லைங்க, நான் ப்ரொஃபஸருங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பயந்து போயிட்டு இருந்த டைம் நைட்டு 1 மணி 2 மணி இருக்கும். அந்த டைமில் அந்த ஒரு டாக்டர் நமக்கு ஞாபகம் இருக்கும். டாக்டர் அப்படிங்கிறது 2 துறையில் இருக்குது. ஒன்று மருத்துவத்துறை, இன்னொன்று பேராசிரியர் துறையில் இருக்குது. அந்த விஷயத்தில் தமிழில் வந்து முதலில் அதான் இந்த டாக்டர் பட்டம், பேராசிரியர் அதாவது மதிப்பெறும் முனைவர் பட்டம் வந்து வாங்கினது யார் அப்படின்னா நம்ம உவேசா. அவர் தான் டாக்டர் பட்டம் முதல்ல தமிழில் வாங்கின பெருமை இவருக்கு தான் சாரும் இந்த விஷயம். அடுத்ததாக தமிழுக்கும் இலக்கியத்துக்கும் இவர் ஆற்றிய பங்களிப்பினை பாராட்டி மார்ச் 21, 1932 சென்னை பல்கலைக்கழகம் வந்து மதிப்புறு முனைவர் பட்டம் இவருக்கு அளித்தது. இந்த மேலே இருக்கிற பட்டமாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா மதிப்புறு முனைவர் பட்டம் அப்படிங்கிறது இவர் வந்து முதல்ல வாங்கினவர்னு சொன்னோம்ல, இதை வந்து 1932 சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு அளித்தது. அடுத்ததாக முக்கியமான தகவல், உவேசாவுடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறது தான். அதே உவேசாவுக்கு வந்து இசை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் யாருன்னா சோமசுந்தர பாரதியார் தான் இவருக்கு இசையை கற்றுக் கொடுத்ததாக சொல்கிறாங்க. அடுத்ததாக பணி பார்க்குறோம் அப்படின்னா கும்பகோணம் ஆடவர் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே பணியாற்றியிருக்காரு. அதன் பிறகு சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் பணியாற்றியிருக்காரு. 2 கல்லூரியை இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஏற்கனவே பார்த்தோம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர்களில் ஒருவர் தான் உவேசா. மற்ற குறிப்பிடும்படியான மாணவர்கள் யாருன்னு சொல்கிறோன்னா தியாகராசர், குலம் காதிரு, நாவலர், இவங்க எல்லாமே மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர்களாக இருந்திருக்கிறாங்க. அடுத்ததாக அவருடைய பணியாற்றிய சென்னை மாநில கல்லூரியில் இவருக்கு வந்து சிலை வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக உவேசா நூலகம் நம்ம பார்த்துருந்தோம், தமிழின் பெருமையில் பார்த்துருந்தோம். உவேசா நூலகம் இருக்குது அப்படின்னு. அந்த நூலகம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா இந்த ருக்மணி அருண்டேல் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா 1942 சென்னை பெசன்ட் நகரில் டாக்டர் உவேசா நூல் நிலையம் அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அந்த நூலகம் இன்று வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது இவருக்கு உள்ள ஒரு புகழை பெருமையை தரக்கூடிய ஒன்று. அடுத்ததாக தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை அப்படின்னு பார்க்கும்பொழுது தஞ்சாவூர்லேருந்து வந்த தமிழ் புலமைகள் யாருன்னு பார்க்குறோம். அதில் யாருன்னா உவேசா இருக்கிறாரு, மௌனி, இவரெல்லாம் வந்து கதையாசிரியர்கள். மௌனி இருக்கிறாங்க, தி ஜானகிராமன் இருக்கிறாரு, தஞ்சை பிரகாஷ் இருக்கார், தஞ்சை ராமையாதாஸ் இருக்கார், தஞ்சை கவிராயர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே தஞ்சாவூர்லேருந்து வந்த தமிழ் புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 268 கன்னிகைகளை கொண்ட தமிழ் விடு தூதுவை 1930 இவர் தான் முதல்ல பதிப்பிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவலை பார்க்குறோம். 1921 சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டுக்கு காந்தி தான் தலைமை வகித்தார். அந்த தலைமை வகிக்கும்போது என்ன பண்ணார்னா உவேசா வந்து இந்த மாநாட்டினுடைய வரவேற்பு குழுவின் தலைவராக இருந்தார். அப்போது உவேசாவுடைய உரையை கேட்டுட்டு காந்தி வந்து ஒரு முக்கியமான, அதாவது மிகப்பெரிய மரியாதை வந்து கொடுக்குற அளவுக்கு பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்திருக்குது அப்படின்னு காந்தியடிகள் வந்து உவேசாவை பார்த்து சொன்னதாக சொல்கிறாங்க. அடுத்ததாக 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகம். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் பாரிஸில் பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னு உவேசா வந்து சொல்லியிருக்கிறாரு. இங்கே அவளது தமிழ்த்தாயின் ஆபரணங்கள் அப்படின்னு எதை சொல்கிறாருன்னா, உவேசா எதை மென்ஷன் பண்ணுறாருன்னா ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பை தான் தமிழ்த்தாயின் ஆபரணங்கள் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக புறநானூற்றை 1894 முதல்ல அச்சில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா உவேசா அவர்கள் தான். அடுத்ததாக 12ஆம் வகுப்பில் உள்ள குறிப்புகள் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. இதில் கொஞ்சம் தகவல்கள் நிறையா இருக்கும்.
கூடுதலாக தகவலும் இருக்கும். தேவைப்பட்டு தான் ஆகும், படித்து தான் ஆகணும். நாம் சென்னை புரசைவாக்கம் சர் எம்சிடி முத்தையா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதல் சொற்பொழிவாக 20/7/1936 நிகழ்த்தப்பட்டு 16/8/1936 சுதேசமித்திரன் வார இதழில் இந்த கட்டுரை, இந்த செய்தி வெளியானது. அதை பற்றின தகவல் தான் பார்க்குறோம். பழங்காலத்தில் உபாத்தியாயருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது. பள்ளிக்கூடம் அப்படின்னா குருகுலம் அந்த காலத்தில் சொல்கிறாங்க. கணக்காயர் என்பது உபாத்தியாயருக்கு பெயர் தான். உபாத்தியாயருக்கான பெயர் தான் கணக்காயர் அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கு என்பது நூலின் பெயர். இங்கே கணக்காயர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கணக்கு அப்படிங்கிறது நூலின் பெயரை குறிக்குது. மன்றம் அல்லது அம்பலம் என்பது ஊரின் பொதுவான இடத்தில் மரத்தின் அடியில் அமைக்கப்பட்ட மேடை தான் மன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேறொரு பெயர் அம்பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு சொல் அந்த பொருள் இருக்குல்ல, நம்ம அது பின்னாடி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமானது மன்றம் அப்படின்னா அதனுடைய பொருள் அம்பலம். பள்ளி என்னும் சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர். இரண்டுமே ஒன்றாக தான் கருதப்பட்டிருக்கு. பிள்ளைகள் பள்ளியில் சேர்ந்த முதல் நாளில் உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணவர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பதென்று கூறுவார்கள். உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு. சுவடிகளில் உள்ள எழுத்துக்கள் தெளிவாக தெரிவதற்காக சுவடியில் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது ஊமத்தை இலைச்சாறு, மாவிலை கறி, தர்ப்பை கறி ஆகியவற்றை சுட்டு செய்த மையை தடவுவார்கள். அந்த காலத்தில் தடவி இருந்திருக்காங்க. ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் சிந்தாமணியில் வந்திருக்கு. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் அப்படிங்கிற பாடல் வரிகள் தமிழ் விடு தூதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததாக அக்காலத்து பிள்ளைகளுக்கு மனனமாக வைக்கப்பட்ட நூல்கள் என்னென்ன அப்படின்னா நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள். இந்த நூல்கள் மனனம் அப்படின்னா மனப்பாடம் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்ட நூல்கள். இப்போ தற்சமயத்தை நம்மளுடைய செய்யுள் பகுதியில் பார்த்துருப்போம். செய்யுள் பகுதிகள் நிறைய பகுதிகள் கொடுத்துருந்தாலும் மனப்பாட செய்யுள் அப்படின்னு பர்டிகுலர் பகுதியை கொடுத்துருப்பாங்க. அதுபோல் அந்த காலத்தில் மனப்பாடம் செய்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட நூல்கள் தான் அந்த நூல்கள். கணிதத்தில் கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று முறை முதலிய வாய்ப்பாடுகள் இருந்தன. இப்போ நாம் பெருக்கல் வாய்ப்பாடு, கூட்டல் வாய்ப்பாடு இருக்கிறது போல் அந்த காலத்தில் கணிதத்தில் கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று முதலிய வாய்ப்பாடுகள் இருந்ததாக சொல்கிறாங்க. சிறுவர்கள் படிக்கும் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் என்பவை அகராதி வரிசையில் அமைந்தவை. அடுத்தது பனை ஏடு, சீதாள பாத்திரம் முதலியவற்றில் எழுதுவார்கள். அந்த காலத்து மாணவர் இப்போ நாமெல்லாம் நோட்டில் எழுதுறது போல் அவங்க பனை ஏடு அப்படின்னா பனை ஓலையால் ஆனது பனை ஏடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சீதாள பாத்திரம் முதலியவற்றில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இரட்டை துளையுள்ள பனை ஏடுகளில் பனை ஏடு வள்ளுவர் திருக்குறள் எழுதினார்ல அந்த காலத்தில், அந்த இதுதான் அதில் தான் எழுதியிருக்கிறாங்க. ஒரு துறையில் செப்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சியை சொருகி கட்டுவது தான் நாராசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதில் ஓட்டை போட்டு அதை செப்பு கம்பியால் கட்டுறது, பாதுகாப்பாக கட்டி வைக்கிறது. இப்போ இன்றைக்கி நம்ம பேப்பரை டேக் போட்டு ஓட்டை போட்டு அதில் நம்ம டேக் போட்டு சேஃப்டியாக வச்சுருக்குறோம்ல, அதுபோல் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க பனை ஓலையை. அந்த முறைக்கு பெயர் தான் நாராசம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஓலையில் எழுதும் எழுத்தாணிகளின் வகைகள் என்னென்ன எழுத்தாணியெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்கன்னா மடக்கு எழுத்தாணி, வார எழுத்தாணி, குண்டு எழுத்தாணி. ஒவ்வொரு எழுத்தாணியும் ஒவ்வொரு வகையாக இருக்குங்க. மடக்கி எழுதுறதுக்கு பேர் மடக்கு எழுத்தாணி, வார எழுத்தாணி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது குண்டு குண்டாக எழுதணுன்னா அதுக்கு பேர் குண்டு எழுத்தாணி, அதையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஓலையில் மாணவர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக உண்டாக வேண்டுமென்று ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் அவர்களை தனித்தனியே ஏடுகளில் தாம் மேலே எழுதி அதைப்போல் எழுதி வர சொல்லுவது தான் சட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. சுவடிகளை பாதுகாப்பாக வைத்து எடுத்து செல்வதற்கு பயன்படுத்திய கருவி அல்லது அசை கருவியை வச்சிருக்கிறாங்க. சுவடிகளை பத்திரமா வச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு பேர் தான் கருவி அசை அப்படிங்கிற கருவி.
சிறந்த நூல் பயிற்சி உடையவர்கள் அரசவைகளில் வதம் புரிந்து கல்வி திறமையை நிலைநாட்டுவதை கொடிகட்டி இருப்பார் என்று மதுரை காஞ்சி கூறுது. பள்ளியில் மாணாக்கன் நூல் பயிலும் இயல்பை விளக்க வந்த பழைய சூத்திரம் ஒன்று பலவற்றை சொல்லிவிட்டு வினாதல் வினாயை விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடனணி இருக்கும் அப்படிங்கிற வரியை நன்னூலில் சொல்லியிருக்கிறாங்க. இல்லறம் நடத்தும் காலத்தில் கூட பிற நாடுகளுக்கு சென்று கற்பிப்பதை பிறவற்றிலும் இங்கனம் பிரியும் காலம் ஓதர் பிரிவு அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓதர் பிரிவின் காலம் என்பது 3 ஆண்டுகள் என தொல்காப்பியம் கூறுகிறது. தமிழ்நாட்டிற்கும் நவத்வீபம் முதலிய இடங்களிலிருந்து வந்து படித்து சென்றார்கள். தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திரி பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பிற அந்நிய தேசத்து மாணவர்கள் கல்வி கற்றதை முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் கூறுது. திருவாவடுதுறை மடம், தருமபுரம் மடம் ஆகியன பல வருட காலம் தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்திருக்கு. அடுத்ததாக திண்ணைப்பள்ளியில் படித்த சான்றோர்கள் பற்றிய தகவல் பார்க்குறோம். மில்டனின் சொர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளைக்கால் பா. சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணைப்பள்ளியில் 4 வருடங்கள் படித்திருக்கிறார். வரலாற்று ஆய்வாளரும் தமிழ் அறிஞருமான டாக்டர் மா. ராசமாணிக்கனார் மௌனகுருவிடம் திண்ணைப்பள்ளியில் தான் படிச்சிருக்கிறாரு. நற்றிணை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி பின்னத்தூருக்கு அருகேயுள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணைப்பள்ளியில் அந்த காலத்தில் இலவசமாக படிச்சிருக்கிறாங்க. பாரதியின் நண்பரும் வழக்கறிஞருமான தமிழ் அறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் திண்ணைப்பள்ளியில் படிச்சிருக்காரு. சிலப்பதிகார உரையாசிரியர் நாமு வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணைப்பள்ளியில் படிச்சிருக்காரு. முன்னாள் மதுரை பல்கலை துணைவேந்தர் டாக்டர் வா. சுப மாணிக்கம் மகிபாலன்பட்டி நடேசனார் திண்ணைப்பள்ளியில் படிச்சிருக்காங்க. இவற்றை பேராசிரியர் ஆ. பெருமாள் தனது இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை அப்படிங்கிற நூலில் இந்த திண்ணைப்பள்ளியை பற்றிய தகவலை குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததாக இந்த பாடப்பகுதியில் வந்த சில வார்த்தைகளுடைய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. வித்யாரம்பம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கப்பள்ளியை சொல்கிறோம்ல, அதுதான் வித்யாரம்பம். வித்யாபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி. உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியரை குறிக்கக்கூடியது. அஷாராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. கீழ்வாய் இலக்கம் அந்த கணிதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட வாய்ப்பாடுகள் சொல்லியிருந்தோம்ல, அதுதான் மேல்வாய் இலக்கம், கீழ்வாய் இலக்கம், குழி மாற்று அப்படிலாம் சொல்லியிருந்தோம்ல. அப்படின்னா என்னங்கிறோம், கீழ்வாய் இலக்கம்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகையை தான் கீழ்வாய் இலக்கம். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகை அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ராக்ஷன். நமக்கு பின்னம் அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஃப்ராக்ஷனுடைய ஃபார்மெட் என்ன, ஜென்ரல் ஃபார்மெட்டு A/B. அந்த A/B அப்படிங்கிறது இதை நியூமரேட்டர் சொல்லுவோம், இதை டினாமினேட்டர் சொல்லுவோம். தமிழில் சொல்லும்போது இதை தொகுதி, இதை பகுதின்னு சொல்லுவோம். இவங்க சொல்கிறது கீழ்வாய் இலக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகை, அதுதான் இது. பகுதியை குறிக்கக்கூடியது, டினாமினேட்டரை குறிக்கக்கூடியது. இதே மேல்வாய் இலக்கம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பகுதி, தொகுதியை குறிக்கக்கூடியது, அதுதான் மேல்வாய் இலக்கம் அப்படிங்கிறது. அடுத்ததாக குழிமாற்று அப்படிங்கிறது சாதாரணமாக பெருக்கல் வாய்ப்பாட்டை குறிக்கக்கூடியது. சீதாள பாத்திரம் அப்படிங்கிறது, சீதாள பாத்திரம்னா என்ன நம்ம படிச்சிருந்தோம், பனையேடு சீதாள பாத்திரத்தில் மாணவர்கள் எழுதுனாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் சீதாள பாத்திரம் அப்படின்னா தாழை மடல் பனையேட்டில் எழுதியிருக்காங்க, சில பேர் சீதாள பாத்திரத்தில் எழுதியிருக்காங்க. அந்த சீதாள பாத்திரம் அப்படின்னு சொல்கிறது தான் தாழை மடல். நவத்வீபம் அப்படின்னா வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர் பேர் தான் நவத்வீபம். ஏன் அப்படின்னா அங்கேருந்து நிறைய மாணவர்கள் இங்கே படித்தாங்க, அதை தான் சொல்கிறாங்க நவத்வீபம் அப்படிங்கிறது வங்காளத்தில் உள்ள ஒரு ஊரினுடைய பெயர். அடுத்ததாக மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட நீதி நூல்கள்
ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் மனன நூல்கள் பார்த்துருந்தோம். ஆனால் அதே போல் நீதி நூல்கள் என்னென்னலாம் அந்த காலத்தில் கற்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி ஆகிய நூல்கள். அது மட்டும் இல்லாமல் நிகண்டுகளை மனப்பாடம் செய்யும் மாணவர்களுக்கு மதிப்பு இருந்தது. அந்த காலத்தில் யார் யாரெல்லாம் நிகண்டுகளை மனப்பாடம் செஞ்சாங்களோ அவங்கள ரொம்ப மரியாதையாக நடத்துனாங்க. வியாபாரம் செய்வதற்கும் கோவிலில் பணி செய்வதற்கும் கணிதம் கட்டாயமாக இருந்தது. அந்த காலத்திலேயே பாருங்கள், வியாபாரம் செய்வதற்கும் கோவிலில் பணி செய்வதற்கும் கணிதத்தை கட்டாயப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் கணிதம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு வேப்பங்காயாவை தான் நினைக்கிறாங்க மாணவர்கள் மத்தியில். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 25 மதிப்பெண்கள் ஆப்டிடியூடு இருக்குது. என்னதான் நீங்கள் தமிழில் 100க்கு 100 எடுத்திருந்தாலும் ஜென்ரல் சயின்ஸு 75 வினாக்கள் இருந்தாலும் அந்த 25 மதிப்பெண்கள் ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய 25 மதிப்பெண்களில் மேக்ஸிமம் 20 அபோவ் எடுக்கிறவங்க தான் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ஆக இருந்தாலும் 2ஆக இருந்தாலும் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருமே நீங்கள் அறிஞ்சது தான். நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் நிறைய பேர் கோச்சிங் சென்டர் போய்ட்டு நிறைய ஷார்ட்கட்டு மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குறாங்க. நாம் முக்கியத்துவம் கொடுக்குறது தமிழ் முடிச்சுட்டு அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸு ஆப்டிடியூடுக்கு தான் முக்கியத்துவம் தரப்போகிறோம். அடுத்ததாக கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று, நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை கட்டாயம் அந்த காலத்தில் மனப்பாடம் செய்ய சொல்லியிருந்தாங்க. இதற்காக பிரபாவதி சுவடி என்ற புத்தகம் இருந்தது அப்படின்னு பேராசிரியர் பெருமாள் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காரு. பள்ளிக்கு முதலில் வருபவனை வேத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேத்தான் என்றால் மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் அப்படிங்கிறது பொருள். பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேடு. அந்த காலத்து பிள்ளைங்களுக்கு மணலில் தான் ஆரம்பத்தில் எழுத விட்ருக்காங்க. பனை ஏடு தான் புத்தகம், எழுத்தாணியே பேனா அப்படின்னு ஊவேசா பிற்காலத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவரே சொல்லியிருந்தது. இது ஒரு தனித்தனி வாக்கியம் இல்லை, ஒரே வாக்கியம் இது. இப்பாடப்பகுதி, அதாவது பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்னும் பாடப்பகுதி உயிர் மீட்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஊவேசாவின் இலக்கிய கட்டுரையிலிருந்து தரப்பட்டுள்ளது. அடுத்ததாக மா ராசமாணிக்கனார் அவர்கள் கரந்தை தமிழ் சங்கத்தினர்களான வே உமா மகேஸ்வரன், நாமு வேங்கடசாமி ஆகியோராலும் ஊவேசா போன்ற தமிழ் அறிஞர்களாலும் நெறிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த பாடத்தில் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக 6ஆம் வகுப்பு பழைய பாட புத்தகத்தை பார்க்குறோம். ஊவேசா இலக்கியங்களை தேடி தேடி அலைந்த இடம் கொடுமுடி, அதாவது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடி அப்படிங்கிற ஊரில் தான் அதாவது அந்த ஓலைச்சுவடிகளை தேடி அலைஞ்சிருப்பார். அப்படி தேடி அலைஞ்சிருக்கும்போது குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பிக்க முயன்ற போது கிடைத்த ஓலைச்சுவடிகளில் 99 வகையான பூக்கள் பெயர்கள் இருந்தன. அதில் 96 பூக்கள் பெயர் மட்டும்தான் தெளிவாக இருந்திருக்கு. 3 பூக்கள் பெயர் தெளிவாக இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டார், சோர்வடையில் திரும்பவும் அந்த ஓலைச்சுவடிகளில் யார்ட்டையாவது இருக்குதா அப்படின்னு அதாவது ரொம்ப என்ன சொல்கிறோம், நாயை விட கேவலமாக அலைஞ்சுதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவர் அலையும் பொழுது நிறைய பேர் அவரை ஊதாசீனப்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஊதாசீனப்படுத்தும் போது விரட்டி இருக்கிறது, மிரட்டி இருக்கிறது அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது போன்ற மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாமல் தன்னுடைய பணி முழுமை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஊராக அலைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது தெரியுது. அடுத்ததாக அவர் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது 8 தொகை 8 கால் பூச்சி சொன்னோம்ல, 8 கால் பூச்சிக்கு 8 காலுங்கிறது போல் 8 தொகைன்னா 8 நூல்கள் பதிப்பிச்சிருக்காரு. 10 பாட்டில் 10 பதிப்பிச்சிருக்காரு. அதுக்கு மீதெல்லாம் சீவக சிந்தாமணியில் 1, சிலப்பதிகாரத்தில் 1, மணிமேகலை 1, புராணங்கள் 12, உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டை மணி மாலை 2, பிற பிரபந்தங்கள் 4 ஆக மொத்தம் இது எல்லாமே அவர் பதிப்பித்த நூல்கள். மொத்தம் பதிப்பித்தது நம்ம கவுண்டிங்கில் சொல்லியிருப்போம். அது எங்கே இருந்துச்சு, அது மிஸ்ஸிங்காக இல்லை என்னன்னு தெரியல. அப்போ அவர் பதிப்பித்த மொத்த நூல்களை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க.
மொத்தம் பதிப்பித்த நூல்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் எது எது அப்படின்னு பார்க்குறோம். கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னையில் இருக்குது, அரசு ஆவண காப்பகம் சென்னையில் இருக்குது, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் இருக்குது, அடுத்தது சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூரில் இருக்குது. இந்த 4 இடத்துலையுமே ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. இவருடைய தமிழ் பணிகளை பாராட்டி வெளிநாட்டு அறிஞரான போப் மற்றும் சூழியல் லின்சோன் ஆகியோர் இவரை பாராட்டியிருக்கிறாங்க. நடுவண் அரசு 18/2/2006 உவேசாவுக்கு அஞ்சல் தலையை வெளியிலிட்டிருக்காங்க. அடுத்ததாக யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் தான் உவேசா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 10வது பழைய புத்தகத்தில் பாசுகர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறை மேற்பார்வையில் பரிதிமார் கலைஞர் உவேசா மற்றும் ராகவனார் துணையுடன் மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைக்கப்பட்டது. அடுத்ததாக இது எல்லாமே பாடப்புத்தகத்துக்கு உள்ளே இருந்த தகவல். அடுத்ததாக பாடப்புத்தகத்துக்கு வெளியில் உள்ள தகவல் பார்க்க போகிறோம். இவருடைய ஆசிரியர் பேர் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இவருக்கு பெயர் உவேசாவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வேங்கடரத்தினம் அப்படிங்கிறது தான். அவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் தான் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு சாமிநாதன் அப்படின்னு பேர் வச்சுருப்பார். சாமிநாதன் நம்ம பேர் வச்சதுக்கு பிறகு அவர் ஊர் பேர் என்ன சொன்னோம், உத்தமதானபுரம். அப்பா பேர் என்ன, வேங்கட சுப்பையர். இவருடைய ஆசிரியர்கிட்ட பேர் என்ன, சாமிநாதன். இதை சுருக்கி தான் உவேசா அப்படின்னு பிற்காலத்தில் பெயர் வந்தது காரணமாக அமைஞ்சது. அடுத்ததாக சடகோபர் ஐயங்கார், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆகியோரிடம் தமிழ் பயின்றார். ஏற்கனவே ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம்னு பார்த்துருந்தோம். இதே தமிழ் படித்த ஆசிரியர் சடகோபர் ஐயங்கார் அப்படின்னு பார்த்துருந்தோம். இடையில இசையாசிரியர் ஒருத்தரை சொல்லியிருக்கோம். அது இசையாசிரியர் யாருன்னு பாருங்கள். அடுத்ததாக இவரை பதிப்பு துறையில் ஈடுபட வைத்தவர் யாருன்னா சேலம் ராமசாமி முதலியார் தான். இவரெலாம் நிறைய பொருளுதவி செஞ்சதாக சொல்கிறாங்க. இவர் அலையும் பொழுது நிறைய ஓலைச்சுவடிகள் பதிப்பிக்க காசு பணம் சாப்பாடு வசதி இல்லாமல் நிறைய பேர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பணம்லாம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கெல்லாம் போய் வாங்கினதாக சொல்கிறாங்க. அடுத்ததாக இவரின் நெருங்கிய நண்பர் தான் தியாகராஜ செட்டியார். இவருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் சேலம் ராமசாமி முதலியார் அவர் தான். உவேசா பதிப்பித்த முதல் நூல் எது அப்படின்னா கொலு மண்டபம் என்னும் வேணுலிங்க விலாச சிறப்பு. உவேசா பதிப்பித்த முதல் காப்பியம் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. உவேசா பதிப்பித்த கடைசி காப்பியம் அப்படின்னா பெருங்கதை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இவர் பதிப்பித்த மொத்த நூல்கள் ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். இவர் பதிப்பித்த மொத்த நூல்கள் பார்த்தோம்னா 87 நூல்களை பதிப்பிச்சிருக்கிறாரு. தம் வீட்டிற்கு நண்பரின் பெயரை வைத்தவர் தான் தியாகராச விலாசம் அப்படிங்கிறவர். இவர் மறைந்த இடம் திருக்கழுக்குன்றம். 90க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அச்சில் பதிப்பித்து 3000க்கும் அதிகமான ஏட்டுச்சுவடிகளையும் கையெழுத்தேடுகளையும் சேகரித்திருக்காரு. உவேசா எழுதிய திரிசீரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் சரித்திரம் என்ற நூலை டாக்டர் உவே சாமிநாதையர் நூல் நிலையம் 1986 மறுபதிப்பு செஞ்சு வெளியிலிட்டிருக்கு. சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டி.லிட் பட்டம் வழங்கியது. பாரதியார் இவரை குடந்தை நகர் கலைஞர் கோவே புதிய மலையை பிறந்த மொழி வாழ்வறிவும் காலமெல்லாம் புலவர் வாயில் துதியறிவாய் எவர் நெஞ்சின் வாழ்ந்தறிவாய் சிறப்பின்றி துலங்குவாயே அப்படின்னு பாடியிருக்காரு. ஏற்கனவே நம்ம குடந்தை நகர் கலைஞர் அப்படிங்கிற சிறப்பு பட்டத்தை பார்த்துருந்தோம். இதை ஒரு பாடலாகவே அவர் வாழ்த்தியிருக்கிறாரு. அதுதான் பாரதியார் வாழ்த்தின அந்த பாட்டு. ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை நாடறிய செய்த பெருமையை இவரையே சாரும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக தமிழ் மற்றும் சமுதாய பணின்னு பார்த்தோம் அப்படின்னா 1880 கும்பகோணம் கல்லூரியில் தொடர்ந்து 23 ஆண்டுகளும், அதன் பிறகு 1903 16 ஆண்டுகள் சென்னை பிரசிடென்சி கல்லூரி மாநில கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. 1924 மீனாட்சி தமிழ் கல்லூரியின் முதல்வராக பதவியேற்றிருப்பார். அடுத்ததாக உவேசா 23ஆம் வயதிலேயே ஆதீனம் பெரிய காருபாறு வேணுவனலிங்க சுவாமிகள் இயற்றியிருந்த தேசிக விலாச சிறப்பு வேணுவனலிங்க விலாச சிறப்பு என்னும் நூலை
பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. விரிவான முன்னுரை, நூலாசிரியர், உரையாசிரியர் வரலாறு, கதை சுருக்கம் ஆகியவற்றுடன் முதல் பதிப்பு முயற்சியாக அக்டோபர் 1887 சீவக சிந்தாமணியை இவர் பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. கலைமகள் துதி, திரிலோக மாலை, ஆனந்த வள்ளியம்மை, பஞ்சரத்தினம் போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். புதியதும் பழையதும், நல்லுரை கோவை போன்ற உரைநடை நூல்களையும் எழுதியிருக்காரு. சென்னை பல்கலையில் உவேசா ஆற்றிய சொற்பொழிவே சங்ககால தமிழும் பிற்கால தமிழும் அப்படிங்கிற நூலாக வெளிவந்திருக்கு. மீனாட்சி சுந்தரம், மகா வைத்தியநாதர், கோபாலகிருஷ்ண பாரதி உள்ளிட்ட பல தமிழ் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் இவர் எழுதி வெளியிட்டிருக்காரு. என் சரித்திரம் எனும் தலைப்பில் ஆனந்த விகடன் வார இதழில் 1940 42 வரை தொடராக தனது வாழ்க்கை வரலாற்றை உவேஸ் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இது ஃபைனல் இறுதியாக புத்தகமாக 1950 வெளியில் வந்திருக்கும். அடுத்ததாக இவரை சிறப்பிக்கும் வகையில் உவேசா விருது தமிழக அரசில் சார்பாக ஆண்டுதோறும் அளிக்கப்பட்டு வருது. தனது தொடக்க தமிழ் கல்வியையும் இசைக்கல்வியையும் இவர் சொந்த ஊரில் தான் படிச்சிருக்கிறாரு. தன்னுடைய 17ஆம் வயதில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாவடுதுறை சைவ ஆதீனத்தில் தமிழ் கற்பித்து கொண்டிருந்த மகா வித்வான் என அழைக்கப்பட்ட மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் 5 ஆண்டு காலம் பயின்று தமிழறிஞர் ஆனார். இளம் வயதை அரியலூரில் கழித்திருந்தாலும் பிழைப்பை தேடி உவேசா குடும்பம் ஊராக பல ஊர்களுக்கு சென்று வந்துள்ளது. சடகோபா ஐயங்காரே தமக்கு தமிழில் ஆர்வம் உண்டாகும் வண்ணம் முதலில் கற்பித்தார் அப்படின்னு உவேசாவே சொல்லியிருக்காரு. சிதம்பரம் பிள்ளை எனும் தமது தந்தையின் நண்பரிடம் திருவிளையாடல் புராணம் நூலை கற்றிருக்கார். உவேசாவிற்கு 14ஆம் வயதில் திருமணம் நடந்தது. அப்போது அவருடைய மனைவியின் வயது 8 வயது. திருமணத்திற்கு முன்னும் பின்னும் உவேசாவின் சிந்தனை எல்லாம் தமிழ்தான் எனக்கு செல்வம், அதுதான் என் அறிவு பசிக்கு உணவு, அன்றும் சரி இன்றும் சரி இந்த நிலைமை மாறவே இல்லை என்னும் அவருடைய சொற்கள் தமிழ் கற்க வேண்டும் என்பதிலும் தமிழ் மீது ஆர்வம் கொண்டவற்றின் வெளிப்பாடும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் தந்தையின் நண்பராகிய கும்பகோணம் வக்கீல் வேங்கிட ராவ் அவர் உவேசா தமிழ் கற்பதனாலும் இசை பயிற்சியினாலும் பெரிய பயன் இல்லை, ஆங்கிலம் கற்றுக் கொடுங்கள், தாம் உதவி செய்வதாகவும் தமது நண்பர்கள் மூலம் உதவி செய்வதாகவும் கூறிய பொழுது உவேசா அவர்களுக்கு அப்போ கோபம் வந்திருக்கு. அப்போவே பாருங்கள், உவேசா அவருக்கு டிமோட்டிவேஷன் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா கும்பகோணத்தில் வக்கீலாக இருந்த வேங்கிட ராவ் அப்படிங்கிறவர். அரும்பாவூர் நாட்டார் என்னும் பெருஞ்செல்வர் இவரது இல்லத்தில் தங்கியிருந்த பொழுது உவேசாவின் தமிழ் ஆர்வத்தை உணர்ந்து இவரை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் அணுகும்படி இவர் தான் பரிந்துரை செய்துள்ளார். சில காலம் விருத்தாச்சலம் ரெட்டியாரிடம் உவேசா தமிழ் கற்றார். பாடல் எழுதுவதன் நுணுக்கங்களை இவர்கிட்ட தான் அவர் கற்றுக்கிட்டார். மேலும் புத்தகங்களை படிப்பது மட்டும் போதாது, படித்தவர்களிடம் பாடம் கேட்க வேண்டும் என்பதையும் அப்பொழுது தான் இவர் நன்கு உணர்ந்ததாக சொல்கிறாங்க. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் சேர்ந்து பாடம் கற்க தொடங்கினார். இதன் பிறகு தான் அப்பொழுது திருவாடுதுறை ஆதீனத்தின் தொடர்பும் கிடைத்தது. அந்த தொடர்பு இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இறுதி வரையிலும் இத்தொடர்பு உவேசாவிற்கு மிகுந்த பலத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது. தம் ஆசிரியர் திரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் அளவிட முடியாத பற்றும் பாசமும் பக்தியும் கொண்டிருந்தார். ஆசிரியர் அவர்களுடன் கும்பகோணம் தியாகராச செட்டியாரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. செட்டியார் கும்பகோணம் அரசினர் கல்லூரியில் தலைமை தமிழாசிரியர், அதாவது ஹெச்ஓடின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில், தலைமை தமிழ் பேராசிரியராக இருந்திருக்காரு. செட்டியார் அவர்களே பிற்காலத்தில் உவேசாவை கும்பகோணம் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக சேர்த்து விட்டார். முதல்ல இங்கே தான் பணி செஞ்சுருப்பார். அதன் பிறகு தான் பிரசிடென்சி காலேஜுக்கு போயிருப்பார். திருவாவடுதுறை ஆதீனம் தண்டபாணி தேசிகன் விருப்பப்படி உவேசா ராமசாமி முதலியாரை சென்று பார்த்தார். சிந்தாமணி சமண காவியம் என்று சைவர்கள் குறை கூறிய போதும் பொய்யே கட்டி நடத்திய சிந்தாமணியானால் நமக்கு என்ன? நாம் வேண்டுவன சொற்சுவையும் பொருட்சுவையும் தமிழ் நயமும் சுவை நிரம்பி கிடக்கும் காவியமாக இருக்கும் பொழுது அதை படித்து இன்புறுவதில் என்ன தடை என்று அவரே தெளிவுபடுத்தியிருக்கிறாரு.
தம் தமிழ் தொண்டில் அவர் மதம் குறுக்கிடுவதை அனுமதிக்கவில்லை. சிந்தாமணி ஆராய்ச்சியேடு திருக்குடந்தை புராண பதிப்பையும் நடைபெற்று வந்தது. திருக்குடந்தை புராணம் உ.வே.சா வெளியிட்ட 2வது நூல். சிந்தாமணி பிரதியை மேலும் தேடிய பொழுது தஞ்சாவூரில் விருஷபதாச முதலியாரிடம் உள்ளதாக அறிந்து அவர்களிடம் கேட்டபொழுது அவர் சமணர்களுக்கு மட்டும் கொடுப்பேனே என்று மற்றவர்களுக்கு தர இயலாது அப்படின்னு மறுத்துவிட்டார். சென்னையில் சந்தித்த சி.வை. தாமோதரம் பிள்ளை சிந்தாமணியை தாம் பதிப்பிக்க விரும்பியதாகவும் உ.வே.சாவிடமுள்ள குறிப்புகளை அனைத்தையும் அவரிடம் தரும்படியும் வலியுறுத்தியிருந்தார். ஏக்கழுத்தம் என்ற சொல்லிற்கு தாம் கண்டுபிடித்த பொருளை பற்றி தமது பதிப்பிற்கு மிகுந்த துணையாக இருந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியிடம் பகிர்ந்து கொண்ட பொழுது புதிய தேசத்தை கண்டுபிடித்தார் கூட இவ்வளவு சந்தோஷம் இராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அச்சு பிரதிகளை திருத்தி கொடுப்பது, கையெழுத்து பிரதியை படிப்பது போன்ற பணியில் கோடசவதனம் சுப்பராய செட்டியாரும் ராஜகோபாலாச்சாரியாரும் வேலுச்சாமி பிள்ளையும் கையெழுத்து பிரதிகளை படித்து உதவி செய்ததாக உ.வே.சா குறிப்பிட்டிருக்காரு. சீவக சிந்தாமணி அச்சு நகல்களை தாமும் சரிபார்த்து தருவதாக சில புலவர்கள் கேட்டபோதும் தேசிகர் அவர்கள் கண்டோரிடம் இதை கொடுக்கக்கூடாது, நீங்கள் சிரமப்பட்டு செய்த திருத்தங்களை எல்லாம் தாமே செய்தனவாக சொல்லிக்கொள்ள இடம் ஏற்படும் அப்படின்னு இவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. உ.வே.சாவின் நலனில் தேசிகர் போன்ற பெரியவர்கள் ஆழமான அக்கறையும் வைத்திருந்தனர் என்பதற்கு இது போன்ற சில எடுத்துக்காட்டுகள் காரணமாக இருக்கும். சீவக சிந்தாமணி பதிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே 8 தொகை நூலை இவர் ஆராய்ச்சி செஞ்சுட்டு வந்தார். சைடு பை சைடாக திருநெல்வேலி சென்று பல ஊர்களில் சீவக சிந்தாமணி நூலை தேடினார். அக்காலத்தில் தமிழ் புத்தகங்களின் முகவுரை இருந்ததில்லை. ஆனால் உ.வே.சா சீவக சிந்தாமணி நூலிற்கு விரிவான முகவுரை எழுதி அதை பெருமைப்படுத்தியிருப்பார். இதனைத் தொடர்ந்து முதன்முறையாக நூலாசிரியர் வரலாறு, உரையாசிரியர் வரலாறு முதலியவற்றையும் சேர்த்து நூலுக்கு மிகுந்த மதிப்பை கூட்டியிருப்பார். சீவக சிந்தாமணி பதிப்பிலும் 10 பாட்டு பதிப்பிலும் திருமானூர் கிருஷ்ணய்யரை சென்னையில் தங்கி மேற்பார்வையிட்டு உ.வே.சாவிற்கு உதவி செஞ்சிருக்காரு. 1889 உ.வே.சாவின் 34வது வயதில் 10 பாட்டு பதிப்பிக்கப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியாகத்தான் திருக்கச்சியப்ப முனிவர் இயற்றிய ஆனந்தருத்திரேசர் வண்டு விடுதூது, மாயூரம் ராமையார் இயற்றிய மயிலை அந்தாதி முதலிய நூல்களையும் பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு உ.வே.சா. ஏற்கனவே தேடாத சேலம் போன்ற இடங்களுக்கு சென்று சுவடிகளை திரும்பவும் தேடத் தொடங்கினார். மேலும் திருநெல்வேலி, திருவைகுண்டம், பெருங்குளம், ஆறுமுகமங்கலம், நாங்குநேரி, களக்காடு, குன்றக்குடி, மிதிலைப்பட்டி போன்ற ஊர்களுக்கு சென்று ஏட்டுச்சுவடிகளை தேடியிருக்காரு. 1891 ஜூன் மாதம் கோடை விடுமுறையில் சென்னை சென்று உ.வே.சா சிலப்பதிகாரத்தை பதிப்பிக்க தொடங்கினார். அடுத்ததாக புறநானூறு நூல் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது கும்பகோணம் கல்லூரியில் முதல்வர் J.H. ஸ்டோன் என்பவர் ஷேக்ஸ்பியர் நாடகமான நடுவேனிற் கனவு, அதாவது மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீம் அப்படிங்கிறத நாடகத்தில் தமிழில் நடித்து காட்ட இவருக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காரு. 1894 செப்டம்பர் மாதம் புறநானூறு பதிப்பிக்கப்பட்டு வெளியில் வந்துச்சு. உ.வே.சா பதிப்பித்த 8 தொகை நூல்களில் இதுதான் முதலாவது நூலாக சொன்னாங்க. முகவுரையில் 8 தொகையும் அது பற்றிய வரலாற்றையும் அகம் புறம் என்னும் இருவகை பொருளின் இயல்பையும் விளக்கி எழுதி சேர்த்திருப்பாங்க. அடுத்து புறப்பொருள் வெண்பா நூலை ஆராய்ச்சி செய்து இவங்க பதிப்பிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தது மணிமேகலை நூலை ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாங்க. அதன் பிறகு ஜூன் 5, 1896 மணிமேகலையையும் அச்சுக்கு கொடுத்துருக்குறாங்க. 1898 ஜூலை மணிமேகலை மூலமும் அரும்பாத உரை முதலியனவும் முகவுரை, புத்த சரித்திரம், பௌத்த தருமம், பௌத்த சங்கம், மணிமேகலை கதை சுருக்கம் முதலியவற்றுடன் வெளியிடப்பட்டது. 59 தமிழ் நூல்களிலிருந்தும் 29 வடமொழி நூல்களிலிருந்தும் குறிப்புரைய மேற்கோள்களாக இவர் காட்டியிருக்காரு. முதலாக உ.வே.சா உரை எழுதிய நூல் எது அப்படின்னா அது மணிமேகலைக்கு தான் எழுதியிருக்காரு.
அடுத்ததாக இவருடைய உத்தமதானபுரத்தில் உவேசா வாழ்ந்த இல்லம் தமிழ்நாடு அரசால் நினைவு இல்லமாக மாற்றியிருக்கிறாங்க. இவரது வாழ்க்கை வரலாறு தமிழ் தாத்தா எனும் தலைப்பில் தொலைக்காட்சி தொடராக எடுக்கப்பட்டு சென்னை தொலைக்காட்சி நிலையத்தாரால், அதாவது தூர்தர்ஷன் நிலையத்தாரால் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. உவேசாவின் இலக்கிய கட்டுரை எது அப்படின்னா உயிர் மீட்சி. ஏற்கனவே ஒரு தகவல் பார்த்துருந்தோம். அந்த தகவல் உயிர் மீட்சியிலிருந்து தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக முடியுடைய வேந்தர் அப்படிங்கிற நூலை பதிப்பித்த ஆண்டு 1894. அதன் பிறகு இவர் எழுதிய பதிப்பித்த நூல்களுடைய பட்டியல் இங்கே கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கான டைம் இருக்காது. ஆனால் இப்போ கூடுதல் தகவல் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தகவல் பார்த்துருந்தோம். நம்மளுடைய நம்ம கொடுக்குற மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் 2 வகையான தகவல்கள் இருக்குது. ஒன்று பாடப்புத்தகத்துக்கு உள்ளே, இன்னொன்று பாடப்புத்தகத்துக்கு வெளியே. 100% பாடப்புத்தகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய தகவலை நீங்கள் படித்து முடிக்கணும். பாடப்புத்தகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய தகவலை அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா பாடப்புத்தகத்துக்கு உள்ளே இருந்து தான் 99% வரும். ஒரு சில வினாக்கள் 100க்கு 5% வினாக்கள் வெளியிலேருந்து வரும். அதனால் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அப்போ உவேசாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம். இந்த தகவல் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் தேப்போம் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி காணலாம். நன்றி, வணக்கம்.